ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் மேய்ப்பனின் சத்தம். இந்தியாவுக்கு நிறைய மிஷினரி வந்திருக்கிறாங்க. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான தரிசனத்தோடு கூட இந்திய தேசத்தில் வந்திருக்கிறாங்க. நிறைய மிஷினரி பணிகள் அவர்கள் விட்டு சென்ற பின்பு அந்த பணியை தொடர்ந்து சேரவும் இருக்கிறாங்க. சிலது அப்படியே நின்று போன சூழ்நிலை, காலத்தின் கட்டாயத்தினால அப்படி ஒரு சூழ்நிலை அமைஞ்சிருக்குது. ஆனால் இந்திய தேசத்தில் ஒரு மிஷினரி வந்தார். எட்வர்ட் கொர்னெலியூ அப்படிங்கிற மனுஷன், ரட்சிக்கப்பட்ட மனுஷன். இவருடைய பிஸ்னஸ், இவர் கப்பல் பிரயாணி, நிறைய நாடுகளில் போய் கப்பல் பிரயாணத்தில் போய் பிஸ்னஸ் பண்ணுகிற ஒரு மனிதன். இப்படி ஒரு நாள் அவர் கப்பல் பிரயாணத்தில் இருக்கும்போது அவர் கொல்கட்டா வந்து நிற்குது கப்பல். இவருக்குள்ளே கர்த்தர் பேச ஆரம்பித்தார், இறங்கி போக சொல்லி. இந்த துறைமுகத்தில் என்ன செய்யுதுன்னு தெரியல, இறங்கி இந்தியாவில் கால் வைக்கிறார். ஆக்சுவலி அவர் இங்கே வரத்துக்கு வரல, அவர் ஒரு கப்பல் பிரயாணி ப்ளஸ் அவர் பிஸ்னஸ் பண்ணுறாரு. தேவனுக்கு பயந்த ஒரு மனிதன், கர்த்தருடைய பணியை செய்கிற மனிதன். அப்படிப்பட்ட மனிதனை கர்த்தரை அழுத்தி சொல்கிறார், இங்கே இறங்குன்னு சொல்லி. கல்கட்டாவில் இறங்கி அவர் அங்கே எங்கேயும் தங்காமல் அப்படியே நடந்து போயிட்டே இருக்கிறார். ஒரு 100 மைல் தூரம் போனதுக்கப்புறம் அவருடைய ஆவியில் உணர்கிறார், இங்கே நில்லு அப்படின்னு சொல்லி. அங்கே நின்ற போது அங்கே இருக்கிற மக்களுக்கு இதுதான் நான் உன்னை கொண்டு வந்த இடம்னு சொல்லி அங்கே உணர்த்தின போது அங்கே பார்த்தீங்கன்னா சந்தாலி என்கிற இன மக்கள் அங்கே வாழ்கிறாங்க. இது வடமேற்கு பகுதி இந்தியாவுக்கு, அதாவது ஒரிசா, பீகார், ஜார்க்கண்ட் இந்த பகுதியில் அந்த சந்தாலி இன மக்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அந்த இன மக்கள் மத்தியில் போயிட்டு அவர் அங்களோட மொழியை ரொம்ப சுலபமாக கற்றுக்கிட்டாருன்னா, ரொம்ப கஷ்டமான மொழின்னு இப்பயும் சொல்கிறாங்க, சந்தாலி மொழி. அதை சுலபமாக கற்றுக்கிட்டாரு. அங்கே சுவிசேஷத்தை அவர் அறிவிக்கிறார். அங்கே அநேகர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறார்கள். தேவனுடைய வல்லமையான செய்திகள் அங்கே கிரியை செய்ய ஆரம்பிக்கிறது. அநேகர் சுகமடைகிறார்கள், அநேகர் பாவத்திலிருந்து மனம் திரும்புகிறார்கள், நல்ல வாழ்க்கைக்கு நேராக திரும்புகிறார்கள். இப்படிப்பட்ட மனிதர்கள் அங்கே தேவனுடைய வார்த்தை பெற்றுக்கொண்டதுனால ஒரு 40 ஆண்டுகள் அங்கே பணியாற்றுகிறார். இங்கே மக்கள் பஞ்சத்தில், கொள்ளை நோயில், இப்படிப்பட்ட மக்கள் இருந்து அவங்களுக்கு எல்லாம் உதவி செய்கிறாரு. வீடு கட்டி கொடுக்குறாங்க, படிக்க வைக்கிறாங்க, நோய்களுக்கு மருந்துகள் எல்லாம் செய்கிறாங்க. அவங்க பஞ்சமான வாழ்க்கையை மாற்றும்படி எட்வர்ட் கொர்னெலியூ தம்மால் இயன்ற மிஷினரி பணியை அவர் செய்து கொண்டு வந்தார். கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த எட்வர்ட் கொர்னெலியூ இந்திய தேசத்திலே உயிர் விட்டார். பாருங்க, ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இங்கேயே உயிர் விட்டார். அதுக்கப்புறம் யாரெல்லாம் செய்தாங்கன்னு தெரியல. நான் இடைப்பட்ட காலங்களில் நான் கேள்விப்பட்டேன், ஃப்ரெண்ட்ஸ் மிஷினரி ப்ரேயர் பேண்ட், இந்த டீம் வந்து சந்தாலி இன மக்களை மீண்டும் சந்தித்து அங்கே சுவிசேஷத்தை சொல்லி தேவனுடைய நாமத்தை இன்றைக்கு மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. எனக்கு அன்பானவர்கள், அநேக பாரமுள்ள தேவனுடைய மனிதர்களாலே மிஷினரிகளாக வந்து இந்திய தேசத்தில் சுவிசேஷம் விதைக்கப்பட்டு அநேகர் பலனடைந்திருக்கிறார்கள். நாம் இரட்சகரை அறிந்து கொண்டிருக்கிறோம். நாம் நம்முடைய தேசத்தில் இரட்சகர் அறியாத பகுதியை கண்டு சுவிசேஷத்தை கொண்டு சொல்வோம். கர்த்தர் மகிமைப்படுவார். ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவர். அன்பின் பிதாவே ஸ்தோத்திரிக்கும். ஸ்தோத்திரம். இந்த மிஷன் பணிக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவர். எட்வர்ட் கொர்னெலியூ வம்சம் தலைமுறைக்காக அன்பின் பிதாவே ஸ்தோத்திரிக்கும். பார்க்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. உங்களுடைய பிள்ளைகளை பலப்படுத்தும். கர்த்தருக்கென்று எதையாகிலும் செய்ய வேண்டும். ஆண்டவரே, தேவனுக்கென்று மகத்துவமான பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்கிற பாரத்தையும் தாக்கத்தையும் இயக்கத்தையும் நீர் உண்டு பண்ணுவீராக. பிள்ளைகளை கைவிடாதிருங்கப்பா, நடத்துங்க ஆண்டவரே, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதா. ஆமென். God bless you. Bye bye.